வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2021ல வெளியான வீக்கம் அப்படின்ற கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல கொலை பண்ற நபர் யாருன்றத ஸ்டார்டிங்கே நமக்கு காமிச்சிருவாங்க. இருந்தாலும் எதுக்காக கொலை பண்றான், பண்ண கொலையில இருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான் அப்படின்றதெல்லாம் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சன்னின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. ஏறக்குறைய இவருக்கு ஒரு 35 வயசு இருக்கலாம். இவரோட ஒய்ஃப் தான் இறந்து போயிருக்காங்க போல. அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு அபார்ட்மெண்ட் நமக்கு காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பிளாட்ல கீர்த்தின்றவங்க இருக்காங்க. கீர்த்தி தான் இந்த பிளாட்டோட ஓனரா இருப்பாங்க. கீர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபர் தான் ஹீரோவா இருப்பாரு. அவரோட பேரு கிரண் அப்படின்றது. அதே மாதிரி ப்ளூ டி-ஷர்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு பாத்தீங்களா, அவரோட பேரு தாமஸ் அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டருக்கு கீழே ட்ரைனிங் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கொடுத்த ப்ராஜெக்ட முடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நமக்கு சன்னின்னு ஒரு நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரும் புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஃபுட் எல்லாம் டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காரு. பாஸும் ஒழுங்கா வேலையை பார்க்கணும்னு வேலையில சேர்த்துறாரு. இப்ப ரஞ்சினின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்டு லாயர் தான். லாயர் கிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் இவங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஃப்ரெண்டு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு டைவர்ஸ்னு யோசிக்கிற, பேசி சால்வ் பண்ணலால அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. டைவர்ஸ் பண்ணோம், உன்னால டைவர்ஸ் வாங்கி தர முடியுமா முடியாதான்னு கேக்குறாங்க. சரி சரி நான் வாங்கி தரதுக்கான ஏற்பாடு பண்றேன்னு அவங்களும் சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பகுதியை கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சன்னி கிட்ட நீங்க சவுத் பகுதியை கவர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்றாங்க. ஆனா இவர் நார்த் பகுதியை கவர் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அந்த பகுதியை யாரு கவர் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த நபர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. பிரதர், நார்த் சைடு நான் கவர் பண்ணிக்கிறேன், ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு வர எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பையனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். அந்த சைடுல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது எப்பவுமே சரக்கு வாங்கிட்டு போங்க, அங்க இருக்க செக்யூரிட்டி காசு தந்து சரக்கு வாங்கிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. வேலையை பார்க்கறதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த 3 பசங்களோட 8 பேரு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது. அவரோட ஆபீஸ் ரூம்ல கிளீன் பண்றதுக்காக 2 லேடிஸ் வராங்க. இவங்களுக்கு சம்பளம் எல்லாம் பத்தவே மாட்டேங்குது. எப்பதான் சம்பளத்தை ஏத்த போறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட முடிக்கலன்னா அவர் கத்துவாரு, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வராங்க. இப்ப டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியும் வேலையை பார்த்துக்கிட்டே இவரோட ரூம்க்கு வராரு. இந்த 3 பேருமே நின்னுட்டு இருக்காங்க. என்ன ப்ராஜெக்டை இப்பயாவது கம்ப்ளீட் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. இவங்க இன்னும் முடிக்கல, டைம் வேணும்னு கேக்குறாங்க. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. நியாயமா பார்த்தா நீங்க போன வாரத்திலே இந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சிருக்கணும், என்னதான் வேலை பாக்குறீங்க, சரி சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாரு. இவங்க 3 பேருமே சாப்பிடலன்னு சொல்லிட்டாங்க. காலையில டிஃபன் லஞ்ச் எல்லாம் மறந்துருங்க, நீங்க போய் ப்ராஜெக்ட்டுக்கான வேலையை பாருங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ள என்கிட்ட தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு வேலையை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. இந்த சைடு சன்னியா வேலை பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்க 3 பேரை காட்டுறாங்க. இவங்களும் சின்சியரா இவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல இருக்க தாமஸ் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. நான் ஒரு தம்ம மட்டும் போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. சிகரெட் பிடிக்கலான்னு பார்த்தா இவர்கிட்ட லைட்டர் இல்ல. அங்க இருக்க வார்ட் பாய் கிட்ட லைட்டர் கேக்குறாரு. அவருமே தந்துட்டு நார்மலா ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவரும் லைட்டரை யூஸ் பண்றாரு. திரும்பி அவர்கிட்ட தரணும்ல, தராம பாக்கெட்ல வச்சிடுறாரு. வேணும்ட்டே பண்ண மாட்டாரு. இவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் சரக்கு வாங்கிட்டு போனோன்ற மாதிரி அந்த நபர் சொன்னாரு பாத்தீங்களா. இப்ப சன்னி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த வாட்ச்மேனை இவரையே தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சன்னி தர வேண்டியவங்களுக்கு எல்லாத்தையும் தந்துடுறாரு. கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த வாட்ச்மேன் வந்துடுறாரு. எப்பவுமே இந்த இடத்துக்கு வேற ஒரு பையன் தான் வருவான்னு சொல்லிட்டாரு. எனக்கு புரியுது சார், அவர் சரக்கு வாங்கிட்டு வர சொன்னாரு, வாங்கிட்டு வந்திருக்கன்ற மாதிரி தராரு. பதிலுக்கு இந்த வாட்ச்மேனோ காசை தரதுக்காக வராரு. காசெல்லாம் பொறுமையா தாங்கன்ற மாதிரி சன்னி சொல்லிட்டாரு. அப்ப ஈவினிங் டைம் இந்த இடத்துக்கு வந்துருப்பா, சேர்ந்து சரக்கடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி சன்னியோ சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாரு. ரஞ்சினி டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்காங்கல்ல, அது சொந்தக்காரங்கள்ல சிலருக்கு தெரிஞ்சிருச்சு போல. குழந்தைக்காக யோசிக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே சமயம் இவங்க ஹஸ்பண்ட் அரியும் கால் பண்றாரு. இவங்க எடுக்க மாட்டாங்க. வாட்ச்மேனோ ஈவினிங் வா சேர்ந்து சரக்கு அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா. இவரும் ஈவினிங் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி சரக்குலாம் அடிச்சிட்டு இருக்காங்க. வாட்ச்மேன் செம்ம போதையில இருக்காரு. இவர் இருக்காருல, நான் அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல இருக்கு போய்க்கோன்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்லிட்டாரு. இப்ப சன்னியும் அந்த இடத்துக்கு வராரு. கொஞ்சம் திருட்டு மொழியோட தான் ரூம்குள்ள எல்லாம் போறாரு. ஒரு வழியே இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப மட்டும் உங்களால எப்படி பண்ண முடிஞ்சது, நான் மட்டும் கொஞ்சம் லூஸ் விட்டு இருந்தேன்னா இன்னும் இழுத்திருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் சத்தம் போடுறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரஞ்சினியை காட்டுறாங்க. இப்ப ரஞ்சினியும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஹஸ்பண்ட பப்ளிக்ல வச்சு இவங்க அடிச்சிருப்பாங்க. இவங்க அடிச்சதா நிறைய பேர் வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்துதான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. எதனால ஹஸ்பண்ட பப்ளிக்ல வச்சு அடிச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த சன்னி ஒரு சாதாரண வீட்டுல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப நாய்க்கு சாப்பாடுலாம் வச்சிருக்காரு. அம்மா போட்டோவையும் ஒய்ஃப் போட்டோவையும் சோகமா பார்த்துட்டு இருக்காரு.
அவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்றாரா என்னன்னு தெரியல. இப்ப லேப்டாப் மூலியமா ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவர் பாத்ரூம்க்கு போறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அங்க இருக்க சிசிடிவியை இவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக தான் போயிருப்பாரு. அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாரு போல. மறுநாளும் இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா கிருஷ்ணமூர்த்தி வரல, அவர் வெளியூருக்கு போயிருக்காருன்றது தெரிய வருது. அவர் வரலன்னு இவங்க 3 பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு கீர்த்தியோட பர்த்டேவா இருக்கும், அதை செலிப்ரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சரக்கெல்லாம் வாங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட் ரூம்க்கு வந்து செலிப்ரேஷன்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சன்னி அபார்ட்மெண்டோட சிசிடிவி கண்ட்ரோல் எல்லாம் இவர்கிட்ட கொண்டு வந்தாரு பாத்தீங்களா. இப்ப அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. சிசிடிவி எல்லாம் கட் ஆகிற மாதிரி பண்ணிடுறாரு. எல்லா சிசிடிவியும் அந்த இடத்துல கட் ஆயிருது. இவரும் காம்பவுண்ட் சவரை எகிரி குதிச்சு உள்ளெல்லாம் போயிட்டு இருக்காரு. கீர்த்தியும் கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சிடுறாங்க. 3 பேருமே சேர்ந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு சன்னி இருக்காரு பாத்தீங்களா, கரண்ட்டை கட் பண்ணி விட்டுறாரு. இந்த இடத்துலயும் கரண்ட் கட் ஆயிருது. என்ன கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வாட்ச்மேன் யோசிக்கிறாரு. இந்த சமயம் சன்னி இருக்கார்ல, ஒரு பர்டிகுலர் பிளாட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஒரு நபரோட வீட்டுக்குள்ள சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி அவரும் செக் பண்றதுக்காக வராரு. பார்த்தா சன்னி இவரோட முன்னாடி நிக்கிறாரு. சடனா இவரோட கழுத்துலயே ஒரு பெண்ணை வச்சு குத்திடுறாரு. இந்த நபரும் இதே இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்பதான் வாட்ச்மேனா இந்த இடத்துக்கு வராரு. யாரோ ஆஃப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி கரண்ட்டை திரும்பி ஆன் பண்ணிடுறாரு. கரண்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஜாலியா சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ரஞ்சினியோட வீட்டை காட்டுறாங்க. அன்டைம்லயே உங்களுக்கு போன் கால் வருது. என்ன கால் வருது அப்படின்ற மாதிரி அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் தான் கால் பண்ணிருக்காங்க. மேடம், இந்த இடத்துல 2 கொலை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல ஒருத்தர் உங்களோட ஹஸ்பண்ட் ஹரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்களுமே இந்த இடத்துல செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப போலீஸும் கிருஷ்ணமூர்த்திக்கு கால் பண்ணி பேசுறாங்க. சார், 2 பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம், நீங்க உடனே வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியூர்ல இருக்கேன், என் பசங்களை வேணா அனுப்பி விடுறேன், காலையிலக்குள்ள வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பசங்களுக்கு நம்மளே கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த 3 பேருக்கு கால் பண்ணிட்டாரு. என்ன இவர்கிட்ட இருந்து கால் வருதுன்னு யோசிக்கிறாங்க. இவரும் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 3 பேருமே குடிக்க வேற செஞ்சிருக்காங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்பதான் இவங்க அபார்ட்மெண்ட்டே பரபரப்பா இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவங்க அபார்ட்மெண்ட்ல தான் அந்த 2 கொலை நடந்திருக்கு அப்படின்றது இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப சன்னி யோசிச்சு பாக்குறத நமக்கு காட்டுறாங்க. சன்னி ஒரு நபரை கொன்னதை மட்டும் தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதே வீட்டுல வேற ஒரு நபர் இருந்திருப்பாரு. அவரையும் கொல்றதுக்காக போயிருக்காரு போல. அவரையும் சாவடிச்சிருப்பாரு. இப்பதான் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக வராரு. இப்ப கையில பார்த்தா இவர் போட்டிருந்த மோதிரம் காணாம போயிருது. மோதிரம் எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இவர் அடிக்கும் போது ஒருத்தன் வாயை கடிச்சிருப்பான். அவன் வாய்க்குள்ளதான் மோதிரம் போயிருக்கு அப்படின்றது இப்பதான் இவருக்கு லைட்டா புரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தாமஸ் அறுத்து பார்த்துட்டு இருக்கும் போதுதான் உள்ள ஏதோ தட்டுப்படுது. என்ன தட்டுப்படுது அப்படின்ற மாதிரிலாம் எடுத்து பாக்குறாரு. வாஷ் பண்ணும் போது தான் அது ஒரு மோதிரம்ன்றது அவருக்கு தெரிய வருது. அப்பன்னு பார்த்து கம்பவுண்டரும் ஏதோ கேட்கறதுக்காக வராரு. தாமஸ் பதில் சொல்லி அனுப்பிடுறாரு. இதனால கவனம் சதறிடுதுல, பாக்கெட்டுக்குள்ளேயே அந்த மோதிரத்தை வச்சிடுறாரு. ரஞ்சினி ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ஆட்களும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் வரல, டாக்டர்ஸோட ஜூனியர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் போதையில இருக்க மாதிரியும் தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சன்னியும் திரும்பி அந்த ரிங்கை எடுக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மீடியா ஆட்களும் ஏதாவது நியூஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்த கம்பவுண்டர் கிட்ட ஏதாவது நியூஸ் சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. ஏதோ உள்ள இருந்து எடுத்த மாதிரி நான் பார்த்தேன், என்ன எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்க சன்னியும் கவனிச்சிடுறாரு. அந்த மோதிரத்தை தான் அவங்க எடுத்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. தொண்டையில மோதிரம் கிடைச்சதுல அதை தாமஸ் சொல்லியிருக்கவே மாட்டாரு. இதனால ரிப்போர்ட்ல இதை இவங்க மென்ஷனே பண்ணிருக்க மாட்டாங்க. இப்ப கிரண் தான் டாக்டர் கிட்ட தரதுக்காக வராரு. டாக்டரும் குட் ஜாப் அப்படின்ற மாதிரி கிரண் அனுப்பி விடுறாரு. இப்ப கேன்டீன்ல உட்காந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. எது அந்த ஆளு குட் ஜாப்னு சொன்னாரா, ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சரி கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் பில்ல பே பண்ணிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் இந்த தாமஸ் பாக்கெட்ல கையை விடுறாரு. இவர் எடுத்த மோதிரம் தட்டுப்படுது. ஐயோ, இந்த மோதிரத்தை சொல்றதை பத்தி நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால தான் மறந்து போயிருப்பாரு. அட பாவி, இப்படி சொதப்பிட்டியே அப்படின்ற மாதிரி கிரண் கோவப்படுறாரு. ரிப்போர்ட் மூலியமா ஏதாவது லீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரஞ்சினி யோசிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு லீடும் கிடைக்கல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னமோ இந்த ரிப்போர்ட்ல சில டவுட் இருக்கு, நீங்க ஒரு வாட்டி பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா உங்க ஸ்டூடெண்ட் தான் பண்ணிருக்காங்க, அவங்க நேத்து கொஞ்சம் போதையில வேற இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்டை விட்டு தரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. என் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி எனக்கு தெரியும், அவங்க போதையில எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க, சின்சியரா தான் வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்க சொல்றதுக்காக வராங்க. இப்ப மட்டும் சொன்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ரஞ்சினியும் சாரி டாக்டர்னு கேட்டுட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கோவமாலாம் நடுவுல பேசினாங்கல்ல, ஏன் இந்த லேடி இவ்வளவு கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஆபீசர் கிட்ட கேக்குறாரு. ஏன்னா இறந்து போயிருக்கிறது அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசரும் சொல்றாரு. இப்ப ஐஜியும் ரஞ்சினிக்கு கால் பண்ணி பேசுறாரு. நீங்க இந்த கேஸ் ஹேண்டில் பண்றது சரி வராது, பப்ளிக்ல வச்சு உங்க ஹஸ்பண்ட் அடிச்சிருக்கீங்க, நிறைய பேர் இதை பார்த்திருக்காங்க, நீங்க தான் கொலையே பண்ணிருப்பீங்கன்னு எல்லாருமே நினைப்பாங்க, நீங்க எப்படி இந்த கேஸ் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ப்ளீஸ் சார், நான் குற்றவாளியை சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு டைம் தாங்கன்னு கேக்குறாங்க.
சரி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அவங்க பேசினதை பெருசா எடுத்துக்காதீங்க, கையை கொடுங்க, நீங்க நல்ல வேலை பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சீஃப் சொல்றாரு. இவங்களுமே சந்தோஷமா கையெல்லாம் கொடுத்துடுறாங்க. இந்த ரிங்க குப்பை தொட்டிலேயே போட்டுருவோன்ற மாதிரி அவர் ரூம்ல இருக்க குப்பை தொட்டியில போட்டு இவங்க 3 பேருமே கிளம்புறாங்க. இந்த சன்னி இருக்காரு பாத்தீங்களா, உள்ள இருக்க ஒரு போலீஸ்க்கு காசை தந்துடுறாரு. அது மூலியமா அந்த ரிப்போர்ட்டை வாங்கிடுறாரு. ரிப்போர்ட்ல ரிங்க பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்களான்னு பாக்குறாரு. பார்த்தா ரிங்க பத்தி அவங்க மென்ஷனே பண்ணல. ரஞ்சினியும் அந்த பிளாட்டை செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அரி கொல்லப்பட்டிருப்பாரு, அதே மாதிரி அரியோட ஃப்ரெண்டு கொல்லப்பட்டிருப்பாரு. அந்த இடத்துல தேடி தேடி பாக்குறாங்க, பெருசா எதுவுமே உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சிசிடிவி எல்லாம் செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் சிசிடிவி எல்லாம் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இன்னமும் இவர் அந்த சைடுல இருந்து சிசிடிவி எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. இப்ப கூட ஹேக் பண்ணிட்டு இருக்காம நம்மள கவனிச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரஞ்சினி சொல்றாங்க. அவங்க சொல்ற மாதிரியே இவரும் ஒரு கேமரா மூலியமா அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. பரவாயில்ல, புத்திசாலியா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த கனெக்ஷனை கட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி டோட்டலா கட் பண்ணிடுறாரு. நம்ம சீஃப் கிட்ட சொல்லாம இருக்கிறது சரிதானா அப்படின்ற மாதிரி தாமஸ் கேட்கிறாரு. சரிதான், நீ இதை பத்தி யோசிக்காது அப்படின்ற மாதிரி கிரணும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் விசாரணையை முடிச்சுட்டு போலீஸ்லாம் இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ரஞ்சினியும் இந்த 3 பசங்களையும் கவனிச்சிடுறாங்க. இந்த 3 பசங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாங்க. மேடம், அவங்களும் இந்த அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான் அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்றாங்க. கம்பவுண்டரும் வேலையை முடிச்சுட்டு ஷேர் ஆட்டோல வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. இப்ப பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப சன்னி இவருக்கு பின்னாடி வரத நமக்கு காட்டுறாங்க. வந்த சன்னி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு துணியை வச்சு இவரோட முகத்தை கவர் பண்ணி பயங்கரமா அடிச்சிடுறாரு. இதை பத்தி போலீஸ்க்கும் தெரிய வந்துருது. அந்த ஹாஸ்பிட்டல் கம்பவுண்டரை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ரஞ்சினி கிட்ட சொல்றாங்க. கம்பவுண்டர் காயப்பட்டிருக்காரு அப்படின்றது இவங்க 3 பேருக்கும் தெரிய வருது. பழகின அண்ணன் தானே, அதனால பாக்குறதுக்காக இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. யார் அடிச்சான்னு தெரியலப்பா, அவனை பார்க்க முடியல, ஆனா மோதிரம் எங்கன்ற மாதிரி தான் கேட்டு கேட்டு அடிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மோதிரத்தை பத்தி கேட்டிருக்கானா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் போலீஸ் கவனிக்கிறாங்க. ஏன்னா இவங்கள ஒருத்தரோட போன் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இப்ப தாமஸ் அந்த சைட்ல பேசுறதுக்காக வராரு. அதுக்குள்ள கிரணும் அமைதியாருன்ற மாதிரி சிக்னல்ல சொல்லிட்டாரு. அங்க ஒரு போன் ஆன்ல இருக்கிறத கவனிக்கிறது. உடனே அந்த காலை கட் பண்ணிடுறது. இப்ப நார்மலா இங்க இருந்து 3 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. எதிர போலீஸும் வராங்க. என் போனை விட்டுட்டேன், உங்ககிட்ட தான் இருக்கு போல தாங்கன்ற மாதிரி அந்த ஆபீசர் வாங்கிக்கிறாரு. ஆனா அவங்க திட்டமிட்டு தான் வச்சிருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு தெளிவா புரியுது. இப்ப ரஞ்சினி இருக்காங்கல்ல, ரிப்போர்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா இப்பயே சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. என்ன ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளமும் இல்லன்ற மாதிரி கிரண் சொல்றாரு. இவங்க 3 பேருமே இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க எதையும் மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரஞ்சினியும் ஆட்கள் கிட்ட சொல்றாங்க. இப்ப போலீஸும் அந்த 3 பேரோட பேக்ரவுண்டையும் தெளிவா செக் பண்ணிருக்காங்க. அந்த கீர்த்தின்ற பொண்ணு வீட்டுல தான் இவங்க 2 பேருமே சேர்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேர் மேல எந்த கேஸும் கிடையாது, ஆனா தாமஸ் மேல ஒரு கேஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க இருக்க போலீஸும் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஃப்ரெண்டோட காஸ்ட்லி பொருளை திருடி வச்சது அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்திருக்கும். 2 பேருமே பயங்கரமா சண்டெல்லாம் போட்டிருப்பாங்க. இதுதான் கேஸா ஃபைல் ஆயிருக்கும். தாமஸ் தரப்புல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் வேணும்ட்டே எடுத்து வைக்கல, அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, தெரியாம தான் எடுத்து வச்சாரு, மத்தபடி திருடுற எண்ணம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் போலீஸும் அனுப்பி விட்டுருப்பாங்க. இதை பத்திலாம் ஆட்கள் சொல்றாங்க. ஒருவேளை அந்த ரிங்கையும் அவன் தெரியாம எடுத்து வச்சிருப்பானா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ரஞ்சினி யோசிக்கிறாங்க. அந்த ரிங்கு போலீஸ் கண்ணில் பட்டா நமக்கு தான் பிரச்சனை, அந்த ரிங்கை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இதெல்லாம் பக்கத்துல இருந்து சன்னியும் கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரிங்கை எடுக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள கிளீன் பண்றவங்க இருக்காங்கல்ல, டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியோட ரூம்ல இருந்து அந்த ரிங்கை கொண்டு போயிடுறாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இவங்க 3 பேருமே வேகமா டாக்டரோட ரூம் வராங்க. அந்த குப்பை தொட்டியில ரிங்க தேடி பாக்குறாங்க. பார்த்தா அந்த ரிங்கு இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஐஜியும் ரஞ்சினியும் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எல்லாரும் முன்னாடியும் உங்க ஹஸ்பண்ட் அடிச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஐஜி சொல்றாரு. இந்த வீடியோவை பாருங்கன்ற மாதிரி இவங்களும் ஒரு வீடியோவை காட்டுறாங்க. இவர் என்ன வீடியோ பாக்குறாரு அப்படின்றது நமக்கு தெரியாது. நீங்க அடிச்சது சரிதான் அப்படின்ற மாதிரி போனை திரும்பி உங்க கிட்ட தந்துடுறாரு. டாக்டர் கிட்ட சொல்லாம இருக்கிறது இங்க இருக்க தாமஸ்க்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு. அவருக்கே தெரிய வந்தா என்ன பத்தி என்ன நினைப்பாரு, நான் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ சொல்றதும் சரிதான், கால் பண்ணி சொல்லிரு அப்படின்ற மாதிரி கிரண் சொல்லிட்டாரு. இதனால தாமஸும் கால் பண்ணிட்டாரு. இவர் கால் பண்ணும் போது தான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவரோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவரும் தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சன்னி இருக்கான்ல, டாக்டரை அட்டாக் பண்ணிடுறான். டாக்டரை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப டாக்டர் காயப்பட்ட மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. கண் முழிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு நாளைக்கு மேல ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளால தான் இந்த நிலைமையில இருக்காரு அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரஞ்சினியே இவங்க கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. அது எப்படி இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தவங்களை மட்டும் திரும்ப திரும்ப அட்டாக் பண்றாங்க, அன்னைக்கு கம்பவுண்டரு, இன்னைக்கு இந்த டாக்டரு, என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதை விசாரிக்கிறது உங்களோட வேலை, எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவா அவங்களுக்கு ஈக்குவலா மெயின்டைன் பண்றாரு. கீர்த்தியும் பதட்டமா முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அப்பதான் 2 ஒர்க்கர்ஸ் பேசிட்டு இருக்கிறது இவங்க காதுல கேக்குது. ரிங்க பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இதை வித்து பாதி பாதி காசை எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க சட்டுன்னு அந்த இடத்துக்கு வந்து கதவை திறக்கிறாங்க. அவங்க நார்மலா பேசிட்டு இருக்க மாதிரிலாம் நடிக்கிறாங்க. உடனே கீர்த்தி இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க.
நீ ரிங்க வாங்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. எப்படி நான் கேட்டு வாங்க முடியும், அவங்க ஏதாவது நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எப்படியாவது பேசி வாங்கு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப கீர்த்தியும் ஒரு அக்கா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அக்கா இந்த காசை வச்சுக்கோங்க, அந்த ரிங்க தாங்க, ஏன்னா அது என்னோட ஆன்ட்டியோட ரிங்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்க ஆன்ட்டியோட ரிங்குனா கேட்டாலே தந்திருப்பனே, இந்தாங்க மேடம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் ரிங்க தராங்க. அக்கா நான் இந்த ரிங்க உங்ககிட்ட இருந்து வாங்கினதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க, இந்த காசை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி காசெல்லாம் கையில தந்துடுறாங்க. சன்னிக்கு அந்த ரிங்கு ரொம்ப முக்கியம் போல, அது இல்லன்றதை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே அந்த ரிங்கை நல்லா பாக்குறாங்க. அதுல ஜென்சின் பேர் எழுதியிருக்கு. இது கில்லரோட ரிங்கு தான். இந்த ரிங்கை வச்சு கில்லரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத மார்டின் ஒரு நபர் கவனிச்சிடுறாரு. இவங்களுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நான் டிடெக்டிவ் தான், இந்த ரிங்கை வச்சு அந்த நபரை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க பெருசா நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன நம்பல, என் கூட ஒரு கடைக்கு வாங்கன்ற மாதிரி இவங்களை கூட்டு போறாரு. ஒரு நகை கடைக்கு தான் கூட்டு வந்திருப்பாரு. அண்ணா இதை தேய்ச்சி என்ன மாதிரி நகைன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவரும் தேய்ச்சி என்ன மாதிரியான நகைன்னு சொல்லிட்டாரு. இந்த நகை இந்த கடைகள்ல தான் கிடைக்கும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் பேசுறதுல இவங்களுக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது. எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. காசை தாங்க, வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அவருக்கு தேவையான காசெல்லாம் தந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த சன்னி கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப அந்த ரிங்க பத்தி எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம கடையில் தான் வாங்கியிருக்காங்க, ஆனா வேற பிரான்ச்ல வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த பிரான்ச்ல போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் மார்டினோ இவங்க 3 பேருக்கு கால் பண்ணிட்டாரு. கவலையே படாதீங்க, இன்னும் 3 நாளுக்குள்ள இந்த ரிங்கோட ஓனர் யாருன்றதை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சமயம் சன்னி இருக்கான் பாத்தீங்களா, அந்த மோதிரத்தையே கீறியா அப்படின்ற மாதிரிலாம் இந்த நபரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அந்த மோதிரம் இவருக்கு ரொம்ப முக்கியம் போல, ஏன் எதுக்குன்றது தெரியல. இவர் எப்பவுமே பாசமா நாய்க்கு சாப்பாடுலாம் வைப்பார்ல, அந்த மாதிரி சாப்பாடு வைக்கிறதுக்காக வராரு. ஆனா நாய் என்னன்னு தெரியல, இவரை பார்த்து கொஞ்சம் பயப்படுது. இதனால இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன பார்த்தே பயப்படுறியா, அப்ப சாப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் அந்த நாயை போட்டு அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த நாயை சாவடிச்சிடுறாரு. சீக்கிரமா இந்த கேஸை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் ரஞ்சினி ஐஜி கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்க கேட்ட டைம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 24 மணி நேரம் மட்டும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு, அதுக்கப்புறமும் முடிக்க முடியலன்னா நான் கேஸை மாத்தி விட்டுருவேன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவங்களும் ஏத்துக்கிறாங்க. அந்த ரிங்க வாங்கின நபரோட பேரு சன்னின்றது மார்டினுக்கு தெரிய வந்துருது. ஆனா அந்த சன்னி இப்ப எங்க இருக்காருன்றது தெரியல. இறந்து போன ஜென்சியோட தங்கச்சியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த தங்கச்சி கிட்ட உங்க மாமா எங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. இந்த ஊருக்கு தான் போறதா சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுறாங்க. கிருஷ்ணமூர்த்தி இப்பதான் கண்முழிச்சிருக்காரு. இவங்க 3 பேருமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. தாமஸா அவர் பண்ண தப்ப பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நீ தெரியாம தானே இந்த விஷயத்த பண்ண, இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்ல வேணாம், நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சன்னியும் கூட வேலை பார்க்குற பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு போன் கால் வருது. ஒரு பையன் தான் கால் பண்ணிருக்கான். இந்த நாள் நம்ம வெளியே போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. யார்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஏன் இப்படி பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா, சும்மா ஜாலிக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதை கேட்கிற இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. மேற்கொண்டு அவங்கள முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. மார்டினோ சன்னியை பத்தி தேடி அலைஞ்சிட்டு இருக்காருல்ல, அவர் இந்த டெலிவரி இடத்துல தான் வேலை பார்க்கறாரு அப்படின்றது முதற்கொண்டு கண்டுபிடிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி சன்னியை நமக்கு காட்டுறாங்க. முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காரு. அந்த ரூமை விட்டு அவர் கிளம்பும் போதுதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணை தூக்குல தொங்குற மாதிரி சாவடிச்சுட்டு தான் இங்க இருந்து கிளம்பி இருக்காரு. இப்ப இவங்க 3 பேருமே இவங்களோட வீட்டுல தான் இருக்காங்க. மார்டின் கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் பேரு சன்னி அப்படின்றது, அவன் போட்டோவை அனுப்பி வச்சிருக்கேன் பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே மீதி காசெல்லாம் அவருக்கு போட்டு விட்டுறாங்க. அப்படி பேசின மார்டின் இருக்காரு பாத்தீங்களா, இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வராரு. மேடம் அப்படின்ற மாதிரி சல்யூட் அடிக்கிறாரு. பார்த்தா ரஞ்சினிக்காக தான் இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காரு. அந்த பசங்க தான் ரிங்க மறைச்சு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரஞ்சினி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவர் சேகரிச்ச எல்லா தகவலையும் ரஞ்சினி கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் இப்பதான் நமக்கு தெளிவா காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமே அந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. போட்டோவை பார்க்கும் போதே காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. நான் பாக்குறேன்ற மாதிரி கீர்த்தியும் பாக்குறதுக்காக வராங்க. இப்ப போட்டோல அந்த நபரை பாத்துடுறாங்க. கதவை திறந்தா அந்த நபர் தான் வாசல்ல இருக்காரு. அவரை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. அவர் வேகமா உள்ள வந்து கதவை சாத்துறாரு. சன்னியை பத்தி எல்லா விஷயமும் ரஞ்சினிக்கு தெரிய வந்திருக்கும். இத பத்தி எல்லாம் ஐஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சன்னி இருக்கான் பாத்தீங்களா, வெளிநாட்டுல வேலை பார்த்திருப்பான். சிசிடிவி எல்லாம் கண்ட்ரோல் பண்ற வேலையை தான் பார்த்திருப்பான். அதனால தான் சிசிடிவியை ஆக்ட் பண்றது எப்படின்றதுலாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இவனுக்கும் அவங்க 2 பேருக்கும் என்ன பகை, எதுக்காக கொலை பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் ஐஜி கேக்குறாரு. முதல்ல நீங்க சன்னியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சன்னியோட ஒய்ஃப் பேரு ஜென்சி அப்படின்றது தானே, லவ் பண்ணி தான் இவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். திடீர்னு ஜென்சி இருக்காங்கல்ல, தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க. சூசைட் அப்படின்ற மாதிரி தான் கேஸ் முடிஞ்சிருக்கும்.
ஆனா என் கணிப்பு சரியா இருந்தா இது சூசைட் கிடையாது, அவன் தான் கொலை பண்ணிருக்கணும். அவனுக்கு அவனோட ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூட ரொம்ப பொசசிவ் ஆவான். அந்த ஒய்ஃப் வேற யார்கிட்டயாவது பேசுறதை இவன் கவனிச்சிருப்பான், அதனால கோவப்பட்டு கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அரிய எதுக்காக கொன்னான்ற மாதிரி ஐஜி கேக்குறாரு. நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ காமிச்சல சார், அந்த வீடியோ தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அரி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பர்த்டே பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்திருப்பாரு. அப்படி வந்தவர் என்ன பண்றாருன்னா, ஹஸ்பண்ட் முன்னாடியே அந்த ஒய்ஃபை கிஸ் பண்றாரு. ஹஸ்பண்டும் எதுவும் சொல்லாம இருக்காரு. இதெல்லாம் லைவா வேற எடுத்து சோசியல் மீடியால போட்டிருப்பாங்க. ஒய்ஃப்ன்ற முறையில இதை பார்த்து எனக்கு கோவம் வந்தது, கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேருக்கு கோவம் வந்தது, அந்த மாதிரி கோவம் வந்ததுல ஒருத்தன் தான் இந்த சன்னி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி சன்னியை நமக்கு இந்த இடத்துல காட்டுறாங்க. இவர் பாட்டுக்கு கூலா காஃபி எல்லாம் போட்டு குடிக்கிறாரு. அவங்க சொன்னாங்கல்ல அதே விஷயத்த சொல்றாரு. அதை தாண்டி என்னோட அம்மாவை நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றாரு. இந்த டைம் தான் ஃபுட் டெலிவரி இடத்துல ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. சன்னியோட வேலையா இருக்கலான்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி விசாரணையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. சன்னி எதுக்காக அம்மாவை கொன்னாரு அப்படின்றத சொல்லிட்டாரு. அம்மானா இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பா இறந்ததுக்கு அப்புறம் செகண்ட் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அது இவருக்கு பிடிச்சிருக்காது, அதனால தான் அம்மாவை கொலை பண்ணிருப்பாரு. ஒய்ஃபையும் இப்படிதான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. அவங்கள பிடிக்கும், ஆனா அவங்க பண்ற சின்ன தப்பு கூட இவருக்கு கோவத்தை வர வைக்கும், அதனால தான் இப்படி பண்ணிருப்பாரு. இவர் பாசமா நாய்க்கு சாப்பாடுலாம் வச்சாரு, ஆனா அதே நாயை கொன்ன மாதிரி காமிச்சாங்கல்ல, இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. கேட்டுட்டு இருக்க இவங்களுக்கும் இவன் சைக்கோன்னு புரிஞ்சிருது. அதே மாதிரி அந்த பொண்ணு இறந்ததை போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, உடனே ரஞ்சினிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ரஞ்சினியும் சன்னி எங்க இருக்கான்றதை ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆட்கள் இருக்காங்கல்ல, இந்த அபார்ட்மெண்ட்ல தான் அவன் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 3 பசங்களை பார்க்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்களும் கிளம்புறாங்க. இவன் சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான்ல, எதுனால இவன் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி 3 பேருமே யோசிக்கிறாங்க. தாமஸ் என்ன பண்றாருன்னா, சடனா ஒரு ராடை வச்சு இவனை அடிக்க பாக்குறாரு. அவன் சுதாரிச்சு தடுத்துறான். இப்ப தாமஸை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அதே மாதிரி மீதி இருக்க 2 பேரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இங்க இருக்க கிரண் மட்டும் தான் தடுத்து ஓரளவுக்கு சண்டை போடுறாரு. சண்டை போட்டவர் பதிலுக்கு அவன் அடிச்சிடுறாரு. மத்த 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏகப்பட்ட காயம் பட்டிருக்கும். அவங்கள பக்கத்துல இருக்க ஒரு ரூம்க்கு கூட்டு வந்துடுறாரு. நீங்க இந்த ரூம்லயே இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரூம் கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப அவனுமே கோவமா இவர் கூட சண்டை போடுறதுக்காக வரான். 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சன்னி தான் ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. ஆனா இவரோட கை வலிக்குது. என்ன கை வலிக்குதுன்னு பாக்குறாரு. பார்த்தா நரம்புலயே அவர் ஒரு கட்டு போட்டுக்கிறது தெரிய வருது. ஆக்சுவலா சர்ஜிக்கல் நைஃபை எடுத்துட்டு வந்து தான் இந்த கட்டை பண்ணி விட்டுருப்பாரு. அதை மீறியா அவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் தடுத்து சண்டை போடுறாரு. இந்த மாதிரி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவங்களும் வேகமா ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி மேல வந்துட்டு இருக்காங்க. இந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போதே கரெக்டா இவங்களும் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கடைசியா இவனை நோக்கி கண்ணை பாயிண்ட் பண்றாங்க. இவனுக்கு இவனோட ஒய்ஃப் ஜென்சியோட ஞாபகம் எல்லாம் வருது. லைட்டா அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அவங்களும் கண்ணால ஷூட் பண்ணி இவனோட கதையை முடிச்சிடுறாங்க. வாட்ச்மேனும் சன்னி வந்துட்டு போனதை பத்தி சொல்லிட்டாரு. சோ சன்னி எப்படி இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப மீடியாவை பார்த்தா அந்த 2 கொலையை இவன் தான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த 3 பசங்க கிட்ட ரிங்க வாங்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சர்ச் பண்ண ஆபீசர் இருக்கார்ல, அந்த 3 பசங்க கிட்டயும் ரிங் இல்லன்னு சொல்லிட்டாரு. எது ரிங் இல்லையான்ற மாதிரி இவங்களும் அந்த 3 பசங்களை பாக்குறாங்க. எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த சைடு டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட உங்க பசங்க தப்பு பண்ணிருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் எந்த தப்பும் நடக்கல அப்படின்ற மாதிரி கிருஷ்ணமூர்த்தியும் சொல்லிட்டாரு. அதனால இவங்களுமே விசாரணையை முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இவங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் கிருஷ்ணமூர்த்தியும் மறைச்சு வச்சிருக்க ரிங்க எடுக்கிறது. பசங்க தெரியாம பண்ண தப்புனால அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இந்த ரிங்கை முதல்ல டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.